ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை தியானிப்போம். இந்த சத்தியத்தை ஆரம்பத்திலிருந்து முழுசாக கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் முழு வெளிப்பாடை பெற்றுக்கொள்வீங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். ரோமர் 5:16. மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு. மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாயிருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாயிருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுது அந்த வசனத்துக்கு விளக்கம்? ரோமர் 5:16. மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு. பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு. பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல அந்த தீர்ப்பு. பாவம் செய்தனால் வர தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பான். தேவன் என்ன ஈவு அருளாடுறா? ஈவுனா கிஃப்ட். அந்த தயவு, தகுதியில்லா காண்பு, அந்த தயவு என்னன்னா பாவம் செய்துட்டானாக்கா தேவன் அருளும் ஈவு என்னது? இது உங்களான உண்டானது, தேவனுடைய ஈவு. அது எங்க போட்டுக்குது? ஒருத்தன் பாவம் செஞ்சிட்டானாக்கா அதுக்கு தீர்ப்பு என்ன கொடுக்குறாராம்? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அதாவது இங்கிலீஷில் என்ன போட்டுருக்கு பாரு ஈவுக்கு. Romans 5:16 words. அதனால் ஒருத்தன் பாவம் செஞ்சிட்டானேன்னு சொல்லிட்டு அவனை அப்படியே நியாயத்தித்து அவனை அப்படியே பாதாளத்துக்கு அமைச்சிடக்கூடாது. தேவன் அருளும் ஈவினாலே அவனுக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்கணும். ரோமர் தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாயிருந்தது. எது? ஒருவன் பாவம் செய்ததுனால அந்த ஒரே குற்ற ஆக்கினைக்கு ஏதுவாயிருந்தது. ஆனால் கிருபை வரமோ, இதுதான் தேவன் அருளும் ஈவு. அவனுக்கு கொடுக்கிற கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி, அவன் செய்த குற்றத்தெல்லாம் நீக்கித்தான். இந்த கிருபை வரத்தை தான் நீ ஜனங்கள் மத்தியில் யூஸ் பண்ணணும். ஏசு அதை தான் யூஸ் பண்ணார். மத்திய மார்க் லூக்கா யோவான்ல எங்கே போனாலும் கிருபை. கிருபைன்னு தகுதியே கிடையாது. அவன் பாவம் செஞ்சுட்டான். ஒருவன் பாவம் செய்ததினால், எங்கே ஆதாமே பாவம் செஞ்சுட்டான். அவனுக்கு அந்த ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு எதுவான தீர்ப்பு அவங்ககிட்ட அவன் தலைமையில் எழுதிட்டுக்குது. அதனால ஒரே குற்றம் ஆக்கினைக்கு ஏதுவாக இருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாக இருந்தது. அதனால் உன்னுடைய வேலையே என்னன்னா அந்த கிருபை வரம், அந்த கிருபையினாலே ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும். படி Romans 5:16 verse 16 and the gift is not like that which came through the
பார்த்தா சரி சரி. அப்போ கிஃப்ட்டு, அந்த தேவனுடைய கிஃப்ட்டு, அந்த கிருபை வரத்தை வச்சு தான் நீ ஊழியத்தையே செய்யணும் தெரியுமா. அந்த இயேசு கிருபை வரத்தை தான் சிலுவையில் காட்டினார். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையேற்றுட்டாங்க. Romans 15th chapter. அதனால அடுத்த இலவசமாக அவர் கிருபையினாலே கிறிஸ்தியேசுள்ள மீட்பை கொண்டு நீதிமான் ஆக்கிடலாம். நான் என்ன சொல்ல வரேன் கர்ப்பவையும் அது ரோமர் 5 chapter 16 verse. அப்போது கிருபை வர இருக்கும்போது நீ எதுக்கு நியாயத்தை இருக்கிறன்னு தான் என் கேள்வி. கிருபை வரத்தை வச்சு ஒரு மனுஷனுடைய பேர்பட்ட குற்றத்தையும் நீ பரிகரிச்சிடலாம். புரியுதாம்மா? கிருபை வர இருக்கும்போது நீ எதுக்கு நியாய பிரமாணத்தை வச்சு அவனை நியாயத்தீர்த்து. Romans 15th chapter 5 chapter 16 verse. அந்த கிருபை வர யூஸ் பண்ணி அவன் குற்றத்தை நீக்கி அவனை காப்பாற்றுற வேலையை விட்டுட்டு நீ ஏன் நியாய பிரமாணத்துக்குள்ள நியாய தீர்ப்புக்குள்ளே போயிடுறேன்னு நான் கேட்குறேன். படி. But the free gift is not like the offense. For if by the one man's offense many died, much more the grace of God and the gift by the grace of the one man Jesus Christ abounded to many. இது 16வது தானே? சரி. அப்போ மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு. ஒருவன் பாவம் செய்துட்டாமா, அதனால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதில்லை. ஒருவன் தேவன். அந்த ஒருவன் தான் யாரு? மண்ணினால் உண்டான ஆதாம் ஏதேன் தோட்டத்தில். தேவன்னா யாரு? கன்னி மரியாள் வயிற்றில் தேவகுமாரனாகி இயேசு. இப்போ எவ்வளோதான் பெரிய பாவத்தை செய்தாலும் அந்த இயேசு கிறிஸ்து ரத்தம் இடப்படுது. அத்தனை பாவத்தை கழுவி சுத்திகரிக்க அவர் ரெடியாக இருக்கும்போது நீ ஏன் நியாய தீர்ப்புக்குள்ளே போயிடுற இயேசு இல்லாத மாதிரி? அதான் என் கேள்வி. இயேசு நீங்கள் இருக்கையில் நாங்கள் சோர்ந்து போவதில்லை, நீங்கள் எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்கள் எல்லாமே பார்த்து கொள்வீங்க. அப்போ இயேசு ரெடியாக இருக்கிறாரு கிருபையினால உன்னை ரட்சிக்கிறதுக்கு, உன் குற்றத்தை நீக்கிறதுக்கு அவர் ரெடியாக இருக்கும்போது அந்த இயேசுவை பயன்படுத்தாமல் நியாயப்பிரமாணத்துக்கு நேராய் ஏன் நடக்கிறாய்? உன்னை நியாயத்துருவேன். என்னதான் நீ இயேசுவை கொடுத்து 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 அவனுக்கு கிருபை காட்டி மன்னிச்சாலும் அவன் பாவத்தை செஞ்சு 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 நீ கிருபையை காட்ட அவன் பாவத்தை செய்ய, நீ கிருபையை காட்ட அவன் பாவத்தை செய்ய. அவன் ஆதாமுக்குள்ளே இருக்க, நீ கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வர. நீ அவன் ஆதாமுக்குள்ளே இருக்க, நீ கிறிஸ்துக்குள்ளே இருக்க. ஒரே சண்டை பிசாசுக்கும் இயேசுக்கும். பிசாசுவோட இயேசு ஜீவனை கொடுக்க, பிசாசு தொத்தப்பட இயேசு ஜீவனை கொடு. நீ கிறிஸ்துக்குள்ளேயே வச்சுக்கிற உன் பிள்ளைய, உன் வீட்டார. அவங்க ஆதாமுக்குள்ளே இருக்கிறாங்க. ஆதாமுக்குள்ளே பாவம் செய்யும்போது நீ கிறிஸ்துவை விட்டுட்டினாக்கா நீ என்ன நியாயப்பிரமாணத்தின்படி அவனை தண்டிக்க ஆரம்பிச்சிடுவேன். நீ நியாயப்பிரமாணத்துக்குள்ளே போகும்போது நீ சாபத்துக்குட்டு ஆகிடு. உனக்கு தான் பிரச்சனை. அவங்க ஏற்கனவே பிரச்சனையில் இருக்கிறாங்க. நீ நியாயப்பிரமாணத்தின்படி நீ தீர்ப்பு கொடுக்கும்போது நீ சபிக்கப்பட்டாய். ஏசு அந்த வேலையை செய்யலுவார். நியாயப்பிரமாணத்தின்படி யாரையும் மத்திய மார்க் லூக்காயும் இல்லை, அவர் நியாயம் தெரியல. இப்போ விபச்சார சரியே கையங்காலமாக பிடிச்சிட்டாங்க. நியாயப்பிரமாணத்தின்படி கல்லறியணுன்றாங்க எல்லாரும். ஆனால் ஏசு அது செய்யல பத்தியா? ஏன்னா அவர் இருக்காருப்பா. டேய், நான் உண்டாக்கினவரே இருக்கிற ரத்தத்தை வச்சு, இயேசு ரத்தத்தை வச்சு இருக்கிறாரு. சகல பாவத்தை கிருபை அருள் ஈவு வச்சுட்டு இருக்கும்போது நான் ஏன் நியாயப்பிரமாணத்தின்படி போனோம்?
நானும் முன்னே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டேன்னு சொல்கிறாரா இல்லையா? அப்போ எப்படி தான் அந்த உள்ளகிற பிசாசை நல்ல மேய்ப்ப அந்த விபச்சார ஸ்திரீக்காக ஜீவனை கொடுக்குறார். ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை குத்துறதுமே இப்போ அந்த விபச்சார ஸ்பிரிட்டு அவளை விட்டு போயிருக்குமா இருக்காது. அந்த அசுத்தாவே விபச்சாரன்றது ஒரு அசுத்தமான ஒரு ஆவி, ஒரு ஸ்பிரிட்டு, ஒரு எண்ணம். அந்த விபச்சார எண்ணம் தான் அவளை விபச்சாரத்துக்கு கொண்டு போகுது. அதுக்கு அந்த பிசாசை துரத்துறதுக்கு இயேசு ஜீவ ரத்தத்தை அவர் வச்சு விற்கிறாருங்க. இப்போ அவன் என்ன சொல்கிறான், யூதர்களெல்லாம் அவனுக்குள்ளே இயேசு இல்லை, முதல்ல மோசே நியாயப்பிரமாணத்தின்படி நாங்கள் கல் எரிஞ்சு கொள்ள போகிறோன்றான். உள்ள இயேசு இல்லாதவன் அப்படி தான் செய்வான். இயேசுவை தன்னகத்தே உள்ளத்தில் இல்லாதவன் என்ன பண்ணுவான்னா நியாய தீர்ப்பு தான் செய்வான். வேற அவனுக்கு அதுதான் வழி. கல்லறிவான், நியாய தீர்ப்பான். நீ செஞ்சு தப்பு 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 தப்புன்னு நியாய தீர்த்து கட்சியில் நியாய தீர்த்துனாலே அவன் ஒரு சபிக்கப்பட்டனாகவும் இருப்பான். இந்த நியாய பிரமாணம் பாரு, நியாய தீர்த்தினையும் சாபத்துக்குள்ள ஆகுது. அந்த நியாய தீர்த்து தண்டனை அடைஞ்சவன் சாபத்துக்குள்ள ஆயிடுறான். அதனால்தான் நியாய பிரமாணம் ஒரு மனுஷனை மீட்டெடுக்காது. புரியுதாம்மா? நியாய பிரமாணம் தப்பு தப்பு இது தப்புன்னு சொல்லும், அதுக்கு தண்டனைக்குதுன்னு சொல்லுமே தவிர அதனால ஒரு மீட்பு வராது. நியாய பிரமாணத்தினால இயேசுவால தான் மீட்பே வரும். இயேசு கிறிஸ்து ரத்தம் தான் ஒரு மனுஷனுக்கு ஒரு மீட்பு, ஒரு பிரச்சனைக்கு ஒரு பரிகாரத்தையே பண்ணும். அதனால நீ நியாயத்திருக்கிற மனநிலையை ஏற்கனவே நீ வளர்த்து கொண்டு இருக்கிறாய். இயேசு இல்லாமே பிறந்திருக்கிற. நன்மை தீமை, அந்த நன்மைக்கு அதான் நியாயத்திருக்கிற மனநிலை, நன்மார்க்கன். அந்த ஸ்பிரிட்டு தான் உன்னை எல்லாரையும் நியாயத்துக்கு வைக்குது. தீமை தீமை செய்கிறான் ஒருத்தன், உனக்குள்ள நன்மையான சுபாவம் அந்த நியாயத்துக்கு. அந்த கிருபை ஜீவனே இல்லை உனக்குள்ள. அந்த ஏதேன் தோட்டத்திலே ஏந்து போயிட்டு அந்த ஜீவ விச கனியை. இப்போ அந்த ஜீவ விச கனியாகிய இயேசு உள்ள வந்ததுமே இப்போ நியாயத்திற்கு ஸ்டாப் பண்ணிட்டு ஜீவ ரத்தத்துக்கு பிசாச்சின் தலையை நச்சு அசுத்தாவியை தொட்டி நீ ஒரு ரட்சகனாக மாறிடுறேன். விளங்கலையா? அதனால மனுஷனுக்குள்ள இயற்கையாகவே நியாயப்பிரமாணம் மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளே இருக்குது. ரட்சிக்கப்படாதவனுக்குள்ள கூட நியாயப்பிரமாணங்குது. சொல்கிறானா இல்லையா? அவனே சொல்கிறான், விபச்சாரம் பண்ணுறது தப்பு, வேஸ்டானது பண்ணுறது, திறது, பொய் சொல்கிறது, எல்லா மதங்களும் சொல்லுது. நியாயப்பிரமாணம் அவனுக்கே அவன் நியாயப்பிரமாணமாக்குறான். யூதர்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, புறஜாதிகளுக்கு அவனே ரட்சிக்கப்படாதவனுக்குள்ளே கூட புறஜாதிக்குள்ளே நியாயப்பிரமாணம். அந்த வருஷம் நான் சொல்கிறேன் பாரு, இதே ரோமரில் நியாயப்பிரமாணம் இல்லாமல் இருக்கிறவங்களே புறஜாதிகளே நியாயப்பிரமாணத்தில் தாங்கிறாங்க. அப்போ நீ இயேசு ஏற்றுக்கொண்டு உனக்கு நீ செய்கிற விசேஷித்த காரியம் இயேசு வித்தியாசமாக இருக்கணும்ல. நீ விசேஷித்து பண்ணுறது என்ன? ரட்சிக்கப்படாத நியாயப்பிரமாணத்துக்குள்ள இருக்கிறவனுக்கும் இயேசு ஏற்றுக்கொண்டவனுக்கும் வித்தியாசம் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாதா? இல்லைன்னா நீ இன்னும் அவனை மாதிரி தாங்கிற. நீ இன்னும் இயேசு ஏற்றுன்னு கூட நீ ரட்சிக்கப்படாதனா தாங்கிற. அப்போ இயேசுவை கொண்டு தான் நீ ஒரு பிசாசுக்கே ஒரு முடிவு, ஒரு வியாதிக்கோ, ஒரு சாபத்துக்கோ, ஒரு மரணத்துக்கோ, ஒரு தரித்திரத்துக்கோ ஒரு முடிவே உண்டாக்க முடியும். பாரு, ரோமர் 2ஆம் அதிகாரம் புறஜாதிகளே நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களே நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டுக்கிறாங்க. பன்னெண்டாவது வருஷம் 2:12. நீ தம்பி பைபிள் படிக்கிறேன். எவர்கள் நியாய பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாய பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள். எவர்கள் நியாய பிரமாணத்துக்குட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாய பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்படைவார்கள். நியாய பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல.
நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்களாக்கப்படுவார்கள். அன்றியும் நியாய பிரமாணம் இல்லாமல் இல்லாத 14வது பாரு 2:14. அன்றியும் நியாய பிரமாணம் இல்லாத புறஜாதிகள், இங்க புறஜாதிங்க அவங்க யூதர்களும் கிடையாது, கிறிஸ்துக்குள்ளும் வரல, புறஜாதிகள் சுபாவமாய் நியாய பிரமாணத்தின்படி செய்கிற போது, சுபாவமாய் இயற்கை அவனுக்குள்ளே ஒரு லா இருக்குது, அவனே ஒரு லா ஏற்படுத்துறான். புறஜாதியே அவனுக்குள்ளே ஒரு லா, ஒரு பிரமாணம் இருக்குதுமா. புறஜாதி மனசாட்சிக்குதா இல்லையா? அவனுக்குள்ளே ஒரு லா இருக்கு, அவனுக்குள்ளே ஒரு நியாய பிரமாணம் இல்லாத புறஜாதிகளே நியாய பிரமாணத்தின்படி அன்றியும் நியாய பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாய பிரமாணத்தின்படி செய்கிற போது, சுபாவத்தின்படியே. அப்போ நியாய பிரமாணம் என்று நியாய பிரமாணம் தேவனால் கொடுக்கப்பட்டது யூதர்களுக்கு. ஆனால் இயற்கையாகவே மனுஷனுக்குள்ள ஒரு நியாய பிரமாணம் வச்சுக்கிறார். சுபாவத்தின்படி நியாய பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாய பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாய பிரமாணமாய் இருக்கிறார்கள். தங்களுக்கு தாங்களே எப்படிங்கிறாங்க புறஜாதிங்க சொல்றாங்களா இல்லையம்மா? தங்களுக்கு தாங்களே நியாய பிரமாணமாக்குறாங்க. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, நியாய பிரமாணம் ஒரு மனுஷனை மீட்டெடுக்காது. நியாய பிரமாணம் என்ன பண்ணுன்னா தப்புன்னா தப்புன்னு சொல்லும். அதுக்கு ஒரு பரிகாரத்தை பண்ண நியாய பிரமாணத்தால் முடியாது. பரிகாரத்தை பண்ண இயேசுவால் தான் முடியும். புரியுதா இல்லையா? இப்போ பரிகாரத்தை பண்ணாத நியாய பிரமாணத்தின்படி தப்பு செஞ்சதுக்கு தண்டனை கொடுத்தாலும் சபிக்கப்பட்டவன் தான், தப்பு செஞ்சவனும் சபிக்கப்பட்டவன் தான். இப்போ மீட்பு எப்படி வரும்னா, இயேசு கிறிஸ்துவினால நீ அவனை கிருபை காடு மன்னிச்சினாக நீ முதல் ஆசீர்வதிக்கப்பட்டு அவனுக்குள்ள இருக்கிற பிசாசு நீ அவனுக்கும் மீட்பு. இயேசுவால உனக்கும் லாபம், நீ ஆசீர்வதிக்கப்படுவ, பார்ட்டி தப்பு செஞ்ச பார்ட்டியும் ரசிக்கப்படுவான். புரியுதா புரியலையா? அதான் சொன்னார், மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது, மாம்ச சிந்தையான கிறிஸ்து சிந்தையோ ஜீவனசம். அப்போ மாம்சீகத்தின்படி நியாயத்தை இருக்கும்போது அது உனக்கும் சாபம், நியாயத்தை அவனுக்கும் சாபம். அதனால இயேசுவை அடிக்கடி 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 நீ உயர்த்தி பிடிச்சிக்கிட்டே இருக்கணும், இந்த கான்சியஸ்லேயே இருக்கணும். புரியுதா? இயேசுவை வெறித்தனமா இயேசு எப்படி இருந்தாரு? அவராகவே இருந்தார். நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவ சர்வ ரத்தம் தேவ நீதி உயிர்த்தது பரலோகமே இருக்குதுங்க அவருக்குள்ள. அதை தேவனுக்கு முழு உலகத்துக்கு கொடுக்கறதுலே இருந்தார் பாருங்க. உங்களில் எவன் என்னிடத்தில் பாவம் உண்டு என்று குற்றப்படுத்தக்கூடும். பாவம்னா என்னது? ஆதாமுக்குள்ள நன்மை தீமை அறியத்தக்க கனியே இல்லை. ஏசு நானே வழியும் சத்தியமும் ஜீவ விருட்சத்து கனியிலே இருந்தாரு. அந்த ஜீவ ரத்தத்தை குத்து தான் உன்னையே ரசித்திருக்கிறாரு. அந்த ஜீவ ரத்தத்தை ஜீவ அப்பத்தை திராட்சத்தையும் புச்சித்துட்டு நீ இவ்வளோ புறஜாதி மாதிரி நியாய பிரமாணத்தின்படியே தப்புன்னு எல்லாரையும் பேசியிருந்தேனாக்கா நீ சபிக்கப்பட்டவனாக இருப்பாய். நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவர் சாபத்துக்கு உட்பட்டுக்கலான்னு பவுல் சொல்கிறார். அது எங்கே சொல்லிக்கிறாரு? ரோமர் 6ஆம் அதிகாரம். நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டு யாரு? கிறிஸ்து இல்லாமல் நியாய பிரமாணத்தையே பிச்சுக்கிறது. கிறிஸ்து இருந்தால் தான் அந்த நியாய பிரமாணத்தையே நிறைவேற்ற முடியும். புரியுதம்மா? நியாய பிரமாணத்தில் இருக்கிற 10 கட்டளையை தேவ உதவி இல்லாமல் நிறைவேற்ற முடியுமா? அந்த 10 கட்டளையா இந்த பாரு, தேவனாவே ஜீவன் 613 கட்டளைக்கு தான் நியாய பிரமாணத்தில். 613 கட்டளையும் சுருக்கு ஜீவ ரத்தத்திலே நீ நிறைவேற்றலாம். அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு உயிர்த்து எல்லா கட்டளையும் இறங்கி போச்சு இயேசு கிறிஸ்துக்குள்ள. அவர் நன்மை தீமை அறியத்தக்கவரே கிடையாது. இயேசுமா அவர் ஜீவ வச்ச அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு உயிர்த்ததுலே இருக்குது. அதை தேவனுக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு ஒரு ஆள் பாய் கூடாமல் கொடுக்கும்போது நீ 613 கட்டளையும் நிறைவேற்ற. தேவனிடத்தில் அன்பு கூறு, அதுக்கப்புறம் உண்டிடத்தில் அன்பு கூறு, பிறனிடத்தில் அன்பு ஜீவனே ஜீவ சர இயேசு சாமுட வாக்கு ஜீவன் இல்லை.
தேவனுக்கு செலுத்த வேண்டியது மனுஷன். தேவன் மனுஷன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வேதத்தையே முடிச்சிட்டு நீ. அதனால தான் உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முயற்சியத்தோடு முயாத்மாவை முயபலத்தோடு அன்பு கூறுவாயாக. அதுக்கு ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கட்டளை, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாக. தேவன்னா பரன், பரலோகம். பிறன்னா பூலோகம். ஆதாம்லேருந்து 2 மூடுவது ஏசு ஜீவன் பரிவு ஜீவன் கொடுத்துட்டேன். எல்லாம் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றிட்டேன். இப்போ அந்த விபச்சாரம் சரி, நியாயப்பிரமாணத்தை மாரி விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. மாரிலாம் இல்லையா? ஏன் மாரினா ஜீவன் இல்லை அவளுக்குள்ள, ஜீவ விச்சத்துக்கு இல்லை, நன்மை தீமில் பிறந்துக்கிறா. அவளுக்கு தெரியும் விபச்சாரம் செய்து பாவன்னு எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதுமா? ஒருவனோடு ஒருத்தி இருக்கணும், ஒருவனுக்கு ஒருத்தி தான் வாழணும். மனசாட்சியே சொல்லுது. கண்டங்களோடு விபச்சாரம் பண்ணுவோம் மனசாட்சியே சொல்லுது. புறஜாதிக்குள்ளே அந்த நியாயப்பிரமாணம். ஆனால் மீறி செய்கிறா. ஏன்னா தேவன் இல்லை, ஏசு இல்லாதனால. அது என்னதான் 10 கட்டளை கொடுத்தாலும் சரி, 613 கட்டளை கொடுத்தாலும் சரி, அதை நிறைவேற்ற முடியல பாரு மனுஷனால. தெரிந்து தப்புன்னு தெரியுது, ஆனால் என்ன பண்ண முடியல, அதை செய்யாமல் இருக்க முடியல. செய்யத்தான் வேணும். நன்மை தீமை கணேசா சாகவே பிசாசு சித்தத்தை செய்யணும், விபச்சாரம் பண்ணணும். அதுக்காக நான்லாம் விபச்சாரம் பண்ணுறது இல்லைங்க, நல்லதுங்க. ஆனால் விபச்சார ஸ்பிரிட் உள்ள இருக்குதுங்க. நன்மை தீமை கனி சாப்பிடும்போதே வந்துச்சுங்க, எல்லாமே வந்துச்சா இல்லையா? தீமை நன்மை தீமையான காரியம் தான் அந்த விபச்சாரம். அந்த தீமை கனி சாப்பிட்டே இல்லையா? தீய காரியங்கள், நன்மார்க்கங்கள், நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்குது மனுஷனுக்குள்ள. ஒருவேளை உனக்கு வாய்ப்பு கிடைக்காம இருக்கலாம், ஆனால் இதயத்தில் அந்த பாவங்குது. விபச்சாரம், வேசித்தனம், கொலை, வன்கண்ணு, தூசணம். இயேசுவே சொல்றாரு, இதயத்திலேருந்து வன்கண்ணு, தூசணம் எல்லாம் இருக்குது. ஒருவேளை வாய்ப்பு கிடைக்காம இருக்கலாம் விபச்சாரம் பண்ணுறதுக்கு, இல்லை சூழ்நிலை. ஆனால் தீமையான சுபாவம் இயற்கையாகவே இருக்குது மனுஷனுக்குள்ள. அதுக்காக டிஸ்கரேஜ் ஆகாது. அந்த பிசாசு கனியை சாப்பிடும் பிசாசு சுபாவம் எல்லாருக்குள்ள இருக்குது. புரியுதா? இப்போது இதில் இருந்தெல்லாம் நீ தப்பணுன்னாக்கா இயேசுவால் தவிர வேற அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம். இது என்ன பண்ணுதுன்னா, இந்த விபச்சார ஸ்பிரிட்டு, கொலை செய்யாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவி செய்யாதிருப்பாயாக, பிறனுடைய வச்சியாதிருப்பாயாக, இந்த தேவனுக்கு அடுத்த கட்டளைகள், மனுஷனுக்கு அடுத்த கட்டளைகள் எல்லாத்தையும் இந்த ஜீவ விச்சத்துக்கு இருக்குது. தேவி நீதி தூள் இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமன்ற வாக்கு தத்துவம். தேவனிடத்தில் அன்பு. என்ன அன்பு? கிறிஸ்துவின் அன்பு. இப்போ மனுஷத்தில் மனுஷிக்கு அன்பு கிடையாது, அவனுக்கும் கிறிஸ்துவின் அன்பு தான். ஜீவ ரத்தம். அப்போ நிறைவேற்றும் போது நீ என்ன பண்ணுறனாக்கா, என்ன பண்ணுற? பாவத்தை, மரணத்தை, பாதாளத்தையும் ஜெயிக்கிற. ஏசு அந்த ஜீவ விச்சத்துக்கு நீ வச்சுருந்தான் நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறதுகளை நிறைவேற்றுக்கிறதுக்கே வந்து எப்படி நிறைவேற்றினாரு? சுயபலத்தான் கிறிஸ்துவா இருந்து நிறைவேற்ற அந்த ஜீவரத்தை, அந்த இயேசுக்கு சுவாமன்ற வாக்கு தத்துவத்தை தேவனுக்கு பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்து ஆதாம் நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக அந்த ஜீவன்ல ஜீவ வாக்கு தத்துவங்கள், ஜீவ ரத்தம். அது பரிசுத்தமானது, பரிசுத்த சரீரம், பாவ மன்னிப்பு, ரட்சி எல்லாமே இருக்குது அந்த ஜீவன்ல. அதை முழு உலகத்துக்கு கொடுக்குறாரு, ஒரு ஆள் பாய் கூடாம. பிதாவாகிய தேவன் இயேசுக்கு சுவாமன்ற அந்த ஜீவன்ல பிரதான கற்பனையே இருக்குது. அந்த இயேசுக்கு ஆதியாக எல்லாமே ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ பூமி, ஜீவ ரத்தம். சூப்பராக நிறைவேற்றாரா இல்லையா நியாயப்பிரமாணத்தை? யாரையாவது இச்சித்தாரா? யாராவது கொலை செய்தாரா? யாராவது பிறனுடைய பொருளை இச்சித்தாரா? தேவனுக்கு செலுத்த வேணும். எல்லாமே இயேசு ஜீவனில் வந்துட்டாக்கா நீ விபச்சாரம் பண்ண வேண்டியதில்லை, வேசித்தனம் திருட வேண்டியது எல்லாமே வந்து அதிலே தேவடைய ராஜ்யத்தில் மனைவி, வீடு, பிள்ளை எல்லாமே உனக்கு இச்சிக்கப்பட்ட சகலம் வந்து இயேசுக்கு சொல்லி வந்துடுது. அதுக்கப்புறம் நீ எங்கே போய் பாவம் செய்ய? இன்னொரு பொருள் இச்சிக்க, இன்னொரு பொருள் திருட, யாரையும் திருட வேண்டியதில்லை, எதுவும் செய்ய தேவை. பாவமே இல்லைங்க கிறிஸ்துக்குள் வந்துட்டாக்கா. பாவ நிவர்த்தி. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார். ஏனில் அவர் தமிழ் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அப்போ இயேசு கிறிஸ்துக்குள் வந்துட்டா பாவ நிவர்த்தினா, பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் நிவர்த்தி. அது இயேசு தேவி நீதிட்டு உடித்தது. இயேசு நானே உடித்ததும் ஜீவனமாக இருக்கிறேன்றாரு. இப்போ புரிஞ்சிச்சா இல்லையா? அதெல்லாம் கிறிஸ்து ரொம்ப முக்கியம். அதனால தான் மத்திய மார்க்களும் காய்வான் இல்லை, எங்கே போனால் நானே நல்ல மேய்ப்பேன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறேன். அந்த ஜீவனை இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவர் அல்ல. இயேசு நன்மை தீமை அறியத்தக்க கனியிலே வந்தார். அவர் என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல
குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்போது அந்த ஜீவன்ல தேவி நீதிட்டு உயிர்த்ததில் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமட்ட வாக்கு தத்துவமே இருக்குது. அதனால இயேசு என்ன பண்ணுறாருனாக்கா, குறிப்பாக புதிய ஏற்பாட்டில் யாரையும் நியாயத்திற்கு விட்டுட்டு அவனை பரிகரித்து பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரையும் குணமாக்குறவராய் சுற்றி தெரிந்தார். ஆதாம்குள்ளே பிறந்திருக்கிறான். யாரை பார்த்தாலும் எவரை பார்த்தாலும், எந்த நாட்டுக்கு போ, எந்த தேசத்துக்கு போ, எந்த கிராமத்துக்கு போ, நம்ம சபை என்ன சபை? குளோபல் சர்ச்சு. வானம் தான் கூரை, நமக்கு அவ்வளோ பெரிய சபை. நம்ம சபை பில்டிங்கே வானம் தான், பூமி தான் பாதபடி. 816 கோடி பேருக்கு ஜீவரத்தம் கொடுத்துக்கிறோம் உட்காந்த இடத்துல இருந்தே. நீ உலகத்துக்கே ஒலின்னு சொன்னாரா இல்லையா? நீ பூமிக்கே உப்பு சொன்னாரா இல்லையா? அப்போது ஒரு விசுவாசி உலகத்துக்கே ஒலி கொடு. என்ன ஜீவ ஒலி கொடுக்கணும்? இருள் இருக்கிறான். நன்மத்தையும் மரியத்தக்க கணிக்க நியாயப்பிரமாணம் பாவம். பாவத்தை செஞ்சுட்டு அதை நியாயத்தை இருக்குது. அது கிறிஸ்துக்கிட்டே வர்றது கிடையாது. நியாயத்திற்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டான், பாவம் செஞ்சு சபிக்கப்பட்டான். இந்த நியாயப்பிரமாணத்தையும் பாவத்தையும் சிலுவையிலே கொன்றார், அழித்தார்னு போடப்படுகிறது. நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணாரா? கொன்றார், அபாலிஷ் பண்ணினார். பாவத்தையும் நியாயப்பிரமாணத்தை கிருபையை கொடுத்து அதை ஜீவனுக்குள்ளே கொண்டு வர அந்த கிறிஸ்து ஜீவ சர்வ ஜீவன ஜோயே லைஃப் புரியுதா? அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு உடித்தேதல் உன் ஆத்துமா இன்பகரமாக இருக்கும். எவ்வளோ பெரிய மனுஷனுக்கு வந்தாலும் ஆதாம்குள்ளே பிறந்தவனா தான் இருப்பான். அவனுக்குள்ளே பாவம் இருக்கும், நியாயப்பிரமாணம். பாவத்தை செய்வான், அதை நியாயத்தை இருப்பான், அதோடு அழிஞ்சு விடுவான். கிறிஸ்துக்கிட்ட வர்றதே கிடையாது. நம்ம என்ன பண்ணோம்? அந்த பாவத்தை நியாயத்தை நன்மை தீமை அறியத்தக்க நம்ம கிறிஸ்துவ ஜீவ விச்சதுக்கு நீ புத்ததுமே பாவம் நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுது? கொன்றார். பாவத்தை நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணாரு? அது எங்கே போட்டு கொலை செய்யல. நியாயப்பிரமாணத்தை அபாலிஷ் பண்ணிட்டார். இயேசு நியாயப்பிரமாணம் இதயத்தில் இல்லாதனால கவனி, இப்போ மனுஷனுக்குள்ளே நியாயப்பிரமாணம் இருக்கிறதுனால இவனுக்கு கிருபை காட்டுறதுக்கு பதிலாக நியாயத்திற்கிறதுலேயே மைண்டு போகுது. யாராவது உனக்கு விரோதமாக விட்டாங்க உன்னை அவனை நியாயத்தை இருப்பார். உடனே அவன் செய்து தப்பு தான்ப்பா. ஆனால் டக்குன்னு கிருபை கூட ஜீவசார ஜீவரத்தை தேவன் தனக்கு ஆதாம் அவனுக்கு அசுத்தாய் கொடுத்து அவனுக்கு விடுதலை ஆக்கிற மனது மனுஷனுக்கு வரமாட்டேது. ஆனால் இயேசுக்கு வருது. இப்போ விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதுமே மோசே நியாயப்பிரமாணத்திலே விபச்சாரம் செய்யல கல் இருந்து கொள்ளணுன்றாம்பார். எல்லாரும் கல் எடுத்து ஏன் எல்லாருக்கும் கிருபை கொடுக்கணும்? அவளுக்கு ஜீவசார ஜீவராத்மி விபச்சாரத்தை துரத்தி அவளை அசுத்தாய் துரத்தி பசுத்தாய் அறிக்கை அவளை ஜீவனெல்லாம் மாற்றணும்னு யாருக்குமே அறிவில்லை. ஆனால் இயேசுக்கு மட்டும் இருக்குது. அதே மாதிரி சமாரியஸ்தரி 5 புருஷங்களோடு விபச்சாரம் பண்ணுறா. அவளை பார்த்துமே நியாயத்தை இருக்க மாட்டார் பாரு. என்ன பண்ணார்? அவள்கிட்ட அகாப்பே அன்பு ஜீவசார ஜீவரத்தை கொடுத்ததுமே அந்த சமாரியா சொல்லி விபச்சாரம் சொல்லிட்டு போயிட்டு அவள் மேஷியான்னு அறிக்கை செய்கிறா. போய் ஒரு புருஷனோடு தான் வாங்கியிருப்பா. பசுத்தாய் குத்துறா இருப்பார் அவளுக்கு. கிறிஸ்துவ குத்துறா பசுத்தாய் வந்து கண்ட்ரோல் இச்சை அடக்கம் வந்துடும். ஆவியின் கனி இச்சை அடக்கம் வந்தாங்க நீ விபச்சாரம் செய்ய முடியாது. புரியுதா இல்லையா? அப்போது பரிசுத்தாவி இல்லாததுனால ஜீவ விச்சத்து கனி விட்டுட்டு நன்மத்தையும் அறியத்தக்க கனி புசித்ததுனால ஒரு அசுத்தாவி வந்து அவளை விபச்சாரத்துக்கு நேரம் நடத்தி 5 புசுலோடு வாங்கி விபச்சார இது சமாரிய பெண்ணு. ஏசு அவளை என்னை விசுவாச உள்ளத்தில் ஜீவத்தொழில் நதிகள் ஓடுன்றாரு. நானே ஜீவ தண்ணீர் சொன்னாரே இல்லையா? அந்த ஜீவ விருட்சத்துக்கு நீ ஜீவ சர்வ ஜீவரத்தை அவங்க பேர் தேவன் தனக்கு ஆதம் இவ்வளோ கரெக்டாக செய்தால் தான் அந்த விபச்சாரம் சொல்லிட்டு அந்த பாவன்ட்டு மண்ணமே அவள் போய் பசுத்தாவி ஜீவ தண்ணி ஒரு நதியை இறங்கும். பசுத்தாவி புரியுதா இல்லைம்மா? நன்மை தேம கனியை சாப்பிட்டு அதை தேவனுக்கும் முழு உலகத்துக்கு தான் கொடுக்குது. அதான் பிசாசு டார்கெட்டு அஜெண்டா. ஏதேன் தோட்டத்தில் நன்மை தேம கனியை சாப்பிடணும். அதில் பாவமும் மரணமும் இருக்குது. பாவம் தான் மரணம். நியாயப்பிரமாணம் உன்னை தண்டனை கொடுத்து மரணத்தானே நீ விபச்சாரத்தை கல்லேருந்து கொள்ளணும். மரணம் கொடுக்குறாங்க இப்போ நியாயத்திற்கு. நீ திருடிட்டியா உன்னை நியாயத்திட்டு ஜெயிலில் போடணும். கொலை பண்ணிட்டியா உன்னை கொலை வந்த இல்லையா? அப்போது அந்த பாவம் மரணத்தை என்ன பண்ணுறான்? அந்த கனியை சாப்பிட வச்சு அதை தேவனுக்கும் உலகத்தை காட்ட வச்சு உன்னை நியாயப்பிரமாணம் பாவத்துக்குள்ளேயே வச்சுக்கிறான். இப்போ அதை பாவத்திலேருந்து மரணத்துலேயே பறிக்கிறது. நீ ஜீவ விருட்சத்து கனியில் வரணும். அதனால தான் ஏசு என்ன பண்ண? நானே நல்ல மேய்ப்பேன் ஜனங்களுக்காக அந்த ஜீவ விருட்சத்து கனியே கொடுக்குறாரு. அந்த ஜீவ விருட்சத்து கனியில் நீ பாவத்தால் ஏந்து போனது நியாயப்பிரமாணத்தை ஏந்து போனது எல்லாம் மீட்டு கொடுக்கணும்.
அந்த ஜீவ ரத்தம் அது கொடுக்குது. இயேசு கிறிஸ்து ஆமண்ட வாக்கு தத்துவமே கொடுக்குது. இப்போ உனக்கு கோடி ரூபாய் நஷ்டம் பண்ணிட்டோமா, இப்போ நஷ்டீடா உனக்கு 10 கோடி கொடுத்தாக்க என்ன ஆகுது? நீ மன்னிக்க மாட்டியா? நான் பண்ணது இப்போ கோடி ரூபாய் நஷ்டீடா கொடுத்தது வந்து 10 கோடி கொடுத்தாக்க டேலி ஆகி போச்சா? அந்த இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிபூர்ண ஜீவனை கொடுத்தா பாவத்திலேருந்து மரணத்தில் தேவி நீதிட்டு உயிர்த்ததுலேயே உனக்கு கொடுக்குறேன். பாவத்திலேருந்து மரண வெளியே உனக்கு கொடுத்தமா பாவத்தால் ஆதாம் வழியா. இப்போ இயேசு ஏற்றுக்கொண்டு ஜீவ ரத்தத்தை உனக்கு கொடுக்குறேன் பாரு. இது பாவத்திலேருந்து மரணத்துக்கு பரிகாரம் தேவி நீட்டு உயிர்த்ததுலேயே உனக்கு கொடுக்குறேன். அப்போ என்ன போச்சு? பாவ நிவர்த்தி ஆகி போச்சு. இப்போ நான் விடுதலையாக்கப்பட்டேன். வாய்நாளெலாம் ஜீவ வச்சதுக்கு இல்லையாருந்தாக்கா நான் வெற்றி பெற்றவனாக இருப்பேன். பிசாசு கொண்டு வந்த நஷ்டத்தெல்லாம் ஈடு கட்டுறது ஈடு பலி தான் ஜீவ பலி, ஜீவ ரத்தம். அதை பிதாவாகியது இயேசு மூலமாக கொடுக்குறாரு. புரியுதா? அந்த இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுத்தா உன் பாவத்தால் மரணத்தால் உலகத்துக்கும் பாதிப்பு, தேவனுக்கும் பாதிப்பு. ஜீவரத்தத்தை தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுத்திட்டான். உன் பாவம் நிவர்த்தியாகி நீ விடுதலையாக்கப்பட்டாய். பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு மன்னிப்புனா விடுதலை. பாதாளத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வறுமை, தரித்திரம், வியாதி எல்லாத்திலிருந்து விடுதலை. அதுதான் ஜீவ ரத்தத்தை கொடுத்தா. நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனை வெத்து ஜீவன் கிடையாது. அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு உயிர்த்ததில் பாவம் மன்னிப்புட்டு பரலோக ராஜ்யமே இருக்குது. நன்மை தீமகடினா பாவத்தின் மரணம் அதில் சாபம், பாவம், வியாதி, வறுமை, தரித்திரம், பாதாளம், சுத்தாவி எல்லா கேடுகட்ட காரியம் இருக்குது. அதை கேடுகட்ட காரியத்துக்கு தான் தேவி நீதிட்டு உயிர்த்தல் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமட்ட வாக்கு தத்துவத்தை கிரையமாக செலுத்துறாரு. இயேசு கிறிஸ்துக்குள் ஆமட்ட வாக்கு தத்துவத்தை அதை தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுக்குறாரு. அதனால தான் நம்முடைய எல்லா செய்தியும் ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள். அதனால தான் பிதாவாகிய தேவன் கல்வாரி செல்ல நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக பாவம் மரியாதை நமக்காக பாவமாக்கினார். மரத்தில் தூக்கப்பட்டவர்கள் சபிக்கப்பட்டு கிறிஸ்து நமக்காக சாபமாகி அக்கிரமக்காரர் ஒருவராக என்ன பண்ண நம்முடைய அக்கிரமெல்லாம் ஏற்றுக்கிட்டு எப்படி அது பரிகாரம் பண்ணார்? பிதாவி இப்படிகள் ஆவியை ஒப்பித்து ஜீவனை விட்டார். ஈட்டாளுக்கு ஜெட்டு குத்தா இருப்பார். அவரே பரிகாரம் பண்ணிட்டார். 3ஆம் நாள் பாவத்திலிருந்து மரத்திலிருந்து பாதாளத்திலிருந்து தேர்ந்து விட்டார். அதுக்கப்புறம் இந்த சுவிசேஷத்தை, இந்த ஜோயே ஜீவனை, கிறிஸ்துவை பற்றிய செய்தியை, ஜீவ ரத்தம் உலகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணு. ஜீவ வார்த்தை இயேசுவை பற்றி இயேசுனா நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கு. அந்த ஜீவனில் தேவி நீதித்து உயிர்த்ததில் பிரசங்கம் பண்ணு. அதை தேவனுக்கு பிரசங்கம் ஆதாம் வந்து முழு உலகத்து கொடு. பாவுண்டு மனத்திலிருந்து விடுதலை, பசுத்தாய் ஊட்டப்படும். அதனால தான் என்ன பட்சம் தீம்பசனா ரோமர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை என்ன பட்சம் ரோமர் 5 மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. தேவன் ஈவு ஒப்பே கிடையாது, விலையேறப்பட்டது. அதான் 10 காசு நஷ்டம்னா 10 கோடி கொடு. ஓவர் பெய்டு ஏசு உயிர் பிசாசேஷனும் பாவம் சாபம் மரணத்தில் பாதாளமே என்னது? அந்த இயேசுல பரலோக ராஜ்யம் தேவி இது எல்லாம் விலையேறப்பட்ட காரியங்கள். அந்த தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாய் இருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறது. கிருபை வரம் அந்த கிருபையில் வளரு. இயேசு கிறிஸ்துக்குள்ள மிச்சு ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ பூமி, ஜீவ சொல்றம், ஜீவ ரத்தம், ஜீவாற்று, ஜீவ லங்ஸ், ஜீவ கிட்னி, எல்லாம் ஜீவ உலகத்துக்குள்ளவா. நன்மை தீமை உலகம், அது பாதாள உலகம். அதான் குற்றம், பாப உலகம், சாப உலகம், மரண உலகம், தரித்திர உலகம், நன்மை தீமை சாவு, நன்மார்க்கம், துன்மார்க்கம். ஆனால் இவ்வளோ பெரிய பாவியை எங்கிட்ட கொண்டு வா. அவனுக்கு ஜீவ சொல்ற தேவி நீதி பரலோக ராஜ்ய தேவன் ஆதாம் வந்து அசுத்தாய்க்கு பசுத்தாய்க்கு நீதிமான் ஆகிக்கலாம். அதுக்கு 4 திராட்சை நீ ஒருவன் நீர் வார்த்தை நிறைவேற்றுன்னு சொல்லிட்டு ஊழி செய்துட்டு போனார். புரியுதா? ஜெபம் பசுத்தாவே இந்த அடிமையான வேலையில் கட்டாவே ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாக அவர் கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுறாங்க. கிறிஸ்து இயேசுக்குள்ள கொண்டு வர கதா இயேசு ஜீவன் பரிபூர்ண ஓவர் பெய்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து சரி இயேசு ரத்தத்தில் வானத்தில் பரல உலகத்தில் உங்களுக்கு பெரியவர் தேவி நீதிட்டு உயிர்த்தல் இயேசு கிறிஸ்து ஆமண்டா வாக்கு தத்துவம். ஆதாம்குள்ள பாவத்தின் சம்பளம் கண்டில் சுயநீதி அநீதி இயேசு தேவி நீதிட்டு உயிர்த்ததில் அந்த தேவனுக்கு தனக்கு குடும்பத்தார் இனத்தார் தேசத்தார் ஆதாம் வழியாக பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் சிலுவையில் கொடுத்து பாவ நிவர்த்தி சாப நிவர்த்தி தரித்து பாதாளத்தை விடுதலாக்கியிருக்கீர். பரலோக ராஜ்யத்தை கொடுத்துருக்கீங்க தாவே. அந்த இயேசு கிறிஸ்துவை பிதா குமார் ஆதாம் வந்து முழு இயேசு கிறிஸ்து ஆமண்டா வாக்கு தத்தங்களை
தரித்திற்கு பிறகு ஜீவ இயேசு கிறிஸ்து எல்லையற்ற ஐஸ்வர்யம் உலகம் கண்டு ஆழம் கண்டுக்கூட எல்லையற்ற ஐஸ்வர்யம் இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆதாம்குள்ள தரித்திராவிக்குது. கிறிஸ்துவின் ஐஸ்வர்யம் தேவநீதி ஜீவ ஐஸ்வர்யம் தேவன் தனக்கு ஆதாம் முழுவதும் தரித்திரத்தில் ஸ்பிரிட்லேருந்து இல்லை பாவத்துக்கு சாபத்துக்கு மரணத்துக்கு தரித்திரத்துக்கு எல்லாருக்கும் இயேசு ஜீவன் பரிவிதல் தேவ நீதி தூதல் பிதாகுமார் ஆதாம் முழுவதுக்கு இடைவிடாமல் எக்காலத்து கொடுக்கிறதாள். ஆதாம் சிந்தை மரணம் கிறிஸ்து சிந்தியோ ஜீவன சமாதானம். அந்த ஜீவனை இயேசுக்கு சாமன்ற வாக்கு தத்தங்களை ஜீவ வார்த்தை தேவி நீதிட்டு உயிர்த்ததில்லை. இயேசு கிறிஸ்து ஜீவன்ல ஆதாம்குள்ள பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் இப்பேற்பட்ட பாவத்தில் மரணத்தில் பிறந்தவன் இயேசு கிறிஸ்து வந்தான் ஜீவ சர ஜீவன அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் முழுவதும் சகல பாவத்தை சகல சாபத்தை சகல பாதாள நீக்கி சுற்றி ரசித்து விடுதலையாக்கிடுவார். வானத்துக்கு பூமியின் மேலே மனுஷர் ரசிக்கப்படும்படிக்கு இயேசு கிறிஸ்து நாம வேறொரு நாம் கொடுக்கப்படல. அந்த இயேசு ஜீவ சர ஜீவரத்தை கொடுத்துக்கிறாரு. அதை யூஸ் பண்ணேன். உங்கள் குடும்பத்தில் பட்டதை நியாய தீர்ப்பு பண்ணுறதுனால உனக்கும் லாபம் இல்லை அவனுக்கும் லாபம் இல்லை. கிறிஸ்துவை யூஸ் பண்ணு. இயேசுக்குள்ளே இரு. எந்த நாட்டுக்கு போ எந்த தேசம் எந்த கிராமத்துக்கு போ எல்லா ஆதாம் வழியாக பிறந்தவனா தான் இருப்பான். நன்மை தீமை அறியத்தக்கவன் நன்மார்க்க துர்மா ஸ்ரீநீதி அநீதியில் தான் இருப்பான். நன்மை தீமை கட்டி சாப்பிட்டு அவனுக்கு ஜீவ விச்சத்துக்கு நீ தேவி நீதிட்டு உயிர்த்தல் கூட அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் முழுவத்து கூட அசுத்தாயத்துவத்தை பசுத்த தேவதூரை பணிவிடை செய். நீயும் கிறிஸ்துக்குள்ளே இரு. இயேசுக்கு சாமண்ட வாக்கு தத்துவத்தை இடைவிடாமல் எக்காலத்து என்ன இருக்கணும் பாவன்ட்டு மன்னவோட பசுத்த தேவதூர்வலை தேவடி இது பல்லவராஜம் சகல நன்மை உலகத்தில் ஆதாம்குள்ளே இருந்தபடி எல்லாரும் கிறிஸ்துக்கு எல்லாரும் போயிடலாம். ஏந்து போன தெரு ரட்சிக்கும் மனுஷகுமார் வந்து வேத வாக்கியத்தை சத்தியத்துக்கு ஓட்டி ஆஸ்வதிக்கப்படி ஜெபிக்கத்தா. மூவி விழுது 816 கோடிக்கு அதிகமான ஜனங்க 140 கோடி ஜனங்க எங்கள் கிராமத்தில் பட்டத்தை அந்த குடும்பத்தில் பட்ட தேசத்தை தாய் தகப்பன் அண்ணன் தம்பி மாமன் மச்சான் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் சுற்றி இருக்கிற ஜனங்க சபையில் இருக்கிற ஜனங்கள் ஆதாம்குள்ளே பிறந்தவங்களை கிறிஸ்துக்குள் கொண்டு வரைக்கத்தாய். மத்திய மார்க் லூக்கா யோவான் முழுவதும் செங்குசு நானே நல்ல மேய்ப்பு ஜனங்கள் கை ஜீவனே ஒரு திமிர்வாதக்காரன் நெய்கோன் பெரும்பாடு எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து ஜீவனை பழி வானதோர் பரலோக தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தத்தை பசுத்தை தேவதோட பணிவிடை செய்து பாவத்துக்கு சாபத்துக்கு மனத்துக்கு பார்த்து விடிலாக்கிறது போல கிறிஸ்து இயேசுல சிந்தையது செய்திருக்கிற ஒவ்வொரு குறிக்கிட்டக்கத்தாய் நியாயத்திற்கு ஸ்டாப் பண்ணிட்டு கிறிஸ்துவை லட்சக்கணக்கில் தேவ நீ தூதல் தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தத்தை பசுத்தை தேவ ஜனங்களை காப்பாற்றுற வேலையில் தப்பிக்கிற வேலையில் சுவிசேஷ அறிவிக்கலாய் மாறுபடி செய்தி கேட்கோடு பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறதா பெரிய காரியங்கள் செய்யப்படி ஜெபிக்கும். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபம் இருக்கிற மிக ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியே எங்கள் சபையில் ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக ஃபேஸ்புக்கில் போங்க. துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணி யூடியூப்பில் போங்க. ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னொரு சேனல் FGC வெல்லூர்னு ஒரு சேனல் இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு சேனல் துளசிராமன் தாமஸ்னு ஒரு சேனல் இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிமித்தம் நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டே தீர்வீர்கள். உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. ஆதாமுக்குள் பிறந்த எந்த ஒரு மணி கிறிஸ்துக்குள்ளே அவன் பாவ நிமித்தி பண்ணி இயேசு ரத்தம் சகல சின்ன பாவம் பெரிய பாவம் மோசமான எந்த பாவத்தை நீக்கி பாவன்ட்டு பசுத்த தேவதூரை பாதுகாத்தான். கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும் காலமெல்லாம் ஆணை தடுத்து நீங்கள் ஒருவன் வாழ்ந்து மிகுந்த கனி ஆசுவாத ஐஸ்வர்ய சமாதானம் நித்தி பரலோக கனி கொடுத்து அவனை உலகத்துக்குள்ளே பூமிக்கு உப்பாக மாற்றிடலாம். அதனால தான் ஏசு எங்கே போனாலும் மத்திய மார்க் லூக்கா எங்கு சுற்றி பிசாசின் பாலமில்லாக்கூடிய அவருக்கும் நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்கள் ஜீவனையே கொடுக்குறான்னு சொல்லி இயேசு ஜீவனை தேவி நீதி தூத்தர் இயேசு சாப்பிட்ட வாக்குத்தத்தை ஒரு பாவத்திலிருந்து மருத்துவ சாப்பிட்ட மருத்துவத்தை விடுதலாக்கினார். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்களை பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ண குறைந்தது 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இதை வந்து நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்கள். இந்த செய்தி 30/10/2025 சோழவரம் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஆமாம், இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பார். கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விரும்பினால் கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.